அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோவை ஸ்டாலின் பேசுகிறேன். நெட்வொர்க் என்பது ஒரு நல்ல துறை. மற்றவர்களை வாழ வைத்து நாமும் சிறந்த முறையில் வாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட துறை நெட்வொர்க் துறை. ஆனால் இன்று பல மோசடி நிறுவனங்கள் இதை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றுவதற்காகவே நிறுவனங்களை ஆரம்பித்து அதை பாதியில் நிறுத்திவிட்டு மக்களின் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு ஓடிவிடுகிறார்கள். நாம் தான் இதில் விழிப்புணர்வுடன் இருந்து செயல்பட வேண்டும். வருகிற நிறுவனம் எப்படி, அதன் முதலாளி யார், அதனுடைய எம்டி யார் என்பதை நாம் கேட்க வேண்டும். இன்றைக்கு அநேக நிறுவனங்கள் ஃபாரினிலிருந்து வருகிறது, வெளிநாட்டு நிறுவனங்கள் என்று சொல்லி யூஎஸ்டிடி காயின் என்று சொல்லி அவர்கள் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்று நாம் வாங்கும் பொழுது காயினின் விலை ஒரு விதமாக இருக்கும். ஆனால் அவர்கள் நிறுவனத்தை எப்பொழுது மூட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்பொழுது காயினுடைய விலையை பல மடங்கு குறைத்து விடுவார்கள். ஆனால் இங்கிருக்கும் லீடர்கள் ஏமாந்து போய் மக்களிடம் காயினை அப்படியே வைத்து விடுங்கள், பின்னாட்களில் ஃபியூச்சரில் இது விலை ஏறும், அப்பொழுது நீங்கள் விற்றால் கோடீஸ்வரர் ஆகலாம் என்று சொல்லி ஆசை வார்த்தைகளை காட்டி உங்களை மயக்குவார்கள். நம்பி ஏமாற வேண்டாம். இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் என்கிற பெயரில் காயின் நிறுவனமோ அல்லது யூஎஸ்டிடி என்கிற பெயரில் நிறுவனமோ வந்தால் அதனுடைய எம்டி யார், அவர் ஒரு வீடியோ காலிலாவது பேச வேண்டும் அல்லது அவர் ஒரு வீடியோ வெளியிட வேண்டும் என்று கேளுங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களை ஏமாற்றுவதற்காகவே அப்படி நிறுவனங்களை ஆரம்பிக்கிறார்கள். எம்எல்எம் நிறுவனம் என்றால் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அவர்கள் கொடுத்து அந்த ப்ராடக்ட் விற்பதன் மூலம், இப்போ ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கில் நாம் ப்ராடக்ட் விற்கிறோம் என்றால் இடைத்தரகர்கள் என்று சொல்லி அநேகருடைய கை மாறி நம்முடைய கைக்கு வரும். அதே போல தான் நெட்வொர்க் துறை என்பது அவர்களுக்கு போகிற கமிஷன் லீடர்களுக்கு, உழைக்கிறவர்களுக்கு அது பிரிந்து செல்லும். இதுதான் நெட்வொர்க் சிஸ்டம். ஆனால் இன்றைக்கு ப்ராடக்ட் என்று எதுவும் வருவதில்லை. எல்லாம் காயின் என்று சொல்லி தான் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். எந்த நிறுவனமாக இருந்தாலும் பொருள் கொடுங்கள். பொருள் கொடுக்கிற நிறுவனத்தில் நீங்கள் இணைந்தால் உங்களுக்கு பொருள் விற்போம், விற்கிறதில் லாபம் கிடைக்கும். அதிலே நீங்கள் நிறுவனத்தை வைத்துக்கொண்டு அந்த லாபத்தை வைத்துக்கொண்டு அதில் ஒரு பகுதியை உங்களுக்கு பிரித்து தருவார்கள். இதில் நாங்கள் ட்ரேடிங் பண்ணுகிறோம் என்று சொல்கிறார்கள் அல்லது ஏதாவது காயின் விலை ஏறும் என்று சொல்கிறார்கள். ஆனால் பார்த்தால் எல்லாம் மறுபடி பூஜ்ஜியம். நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதை குறித்ததான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இந்த வீடியோவை வெளியிடுகிறோம். நாங்கள் விரைவில் இதை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நானும் நம்முடைய அமைப்பின் தலைவர் மதிப்பிற்குரிய அட்வொகேட் விஜயானந்த் அவர்களும் நம்முடைய குழுவினரும் விரைவில் தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்து மனு கொடுக்க இருக்கிறோம். இந்த நெட்வொர்க் துறையை முறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்க இருக்கிறோம். இந்த நெட்வொர்க் துறையை கண்காணிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையையும் வைக்க இருக்கிறோம். இதற்கு உங்கள் மேலான ஆதரவும் ஒத்துழைப்பும் விழிப்புணர்வும் தேவை என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.